ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ரோமர் 8:32 கூட வாசித்து தியானிக்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தை நாம் வாசிக்கும் போது தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாய் மனிதர் மேல் விளங்கி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் மெய்யாகவே தேவனுடைய அன்பு மிகவும் பெரிதான அன்பு. அந்த அன்பு நிமித்தமாக தான் அவருடைய சொந்த குமாரனை இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக பிறந்து மனித குலத்துக்காக அவர் மரிக்கும்படியாக அவரை பிதாவான தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் ஒப்பு கொடுத்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்முடைய தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பை இவ்வாறாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அது நிமித்தமாக நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சிலுவையிலே மனிதனுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் சகல வெற்றிகளையும் தேவன் நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தன் சொந்த குமாரனை அனுப்பி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதவசனத்தில். அநேக பாடுகள், வேதனைகள், அநேக துன்பங்கள் எல்லாவற்றையும் சகித்தார். ஏனென்றால் நம்மை நேசிப்பதினால, ஒரு தகப்பன் ஒரு தாய் தன் பிள்ளையை நேசிப்பதினால ஒரு லிமிட்டாக அவர்கள் எந்த காரியத்தை செய்வதில்லை. அளவுக்கு அடர்ந்த எல்லா அன்பையும் அவர்கள் வெளிப்படுத்துவது போல தேவனும் நம் மீது வைத்திருக்கிற அன்பை நிமித்தமாக அளவு கடந்த பாடுகளை அவர் சகித்து இரத்தத்தை முழுவதுமாக இந்த பூமியில சிந்தி நமக்காக மரித்தார். மீண்டும் நமக்காக உயிர்த்தும் இருக்கிறார். ஏனென்றால் நாமும் ஒரு நாள் இந்த பூமியில் மரிக்கும்போது திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை அன்பு! எல்லாவற்றையும் செய்து முடித்த அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை அநேக மனிதர்கள் மறந்து அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் எனக்கு இதை செய்யவில்லை என்று அநேக மனிதர்கள் குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரால் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் இந்த மனிதனாக இந்த பூமியில் வந்தவுடன் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் அமைத்து வைத்திருக்கிறார். அன்று ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கும் முன்பாகவே அவர்களுக்கு தேவையான மனித குலத்துக்கு தேவையான சகலவற்றையும் இந்த பூமியில உண்டாக்கி பிறகுதான் ஆதாமையும் ஏவாளையும் அவர் உண்டாக்கினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அதே போல இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில வந்து சிலுவையிலே பாடுகளை சகித்த போது நமக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் அதில் வெற்றியாக முடித்து விட்டார். அதைதான் முடித்து அவர் உயிர்த்தார். அதுவும் ஒரு வெற்றியான ஒரு காரியம்தான். இது எல்லாவற்றையும் அறிந்த நாம் அநேக நேரங்களில் சோர்ந்து போய்விடுகிறோம். தேவன் இதை செய்ய மாட்டாரா, எப்பொழுது செய்வார் என்று ஏக்கமுடையவர்களாக இருக்கும். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதற்காக தான் இந்த வேத வசனத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வி ஒருவேளை உங்களுடைய தேவைகள் இருக்கும் என்றால் அந்த தேவைகளின் மத்தியில் இந்த கேள்வியை நீங்கள் யோசித்து சற்று சிந்தித்து பார்க்கும்போது உங்களுடைய தேவைகள் மிகவும் முற்றிலும் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்தாயிற்று என்பதுதான் இந்த கேள்விக்கு அர்த்தமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் தேவன் எனக்கு செய்ய மாட்டாரா என்ற ஒரு சந்தேகத்தோடு கூட கேள்வி நீங்கள் நினைத்து சோர்ந்து போகாதீர்கள். எல்லாவற்றையும் தேவன் நமக்காக செய்திருக்கிறார். வெற்றியாய் முடித்து கொடுத்திருக்கிறார். விசுவாசித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒவ்வொரு நாளிலும் நமக்கு தேவையான காரியங்களை தேவன் செய்து முடித்து விட்டார் என்ற விசுவாசம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் அதை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டது. தேவனுடைய அன்பை
தான் இந்த வேதவசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய அன்பை நன்கு நாம் புரிந்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லை, எந்த எந்த கேள்விக்கும் பதில் உண்டு. எல்லாவற்றையும் தேவன் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருபோது இந்த பூமியில் நீங்கள் எதை குறித்தும் சொந்து போகாதிருங்கள். நமக்காக தேவன் எல்லாவற்றையும் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்றால், எல்லாவற்றையும் அருளுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்காக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதபடிக்கு இன்னும் தொடர்ந்து அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வீட்டில் எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தையின் பிரகாரம் உங்கள் அன்பை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறது போல நாங்கள் அதை புரிந்து கொண்டு இன்னும் உடைய அன்பில் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.